விவசாயிகளிடமிருந்து விளைநிலங்களை பறித்து தனியார் நிறுவனங்கள் பயன்பெற வழிவகுத்தது முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சிதான் என்றும் 16,000 ஏக்கர் விளைநிலங்களை வீட்டு மனைகளாகவும் தொழிற்சாலைகளாகவும் மாற்றியது முந்தைய திமுக அரசுதான் என்றும் சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு கருணாநிதி இழைத்த அடுக்கடுக்கான துரோகங்கள் பட்டியலிடப்பட்டதோடு விவசாயிகளை பாதிக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் விவசாயிகளிடமிருந்து விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு தனியார் பயன்பெற வழிவகுக்கப்பட்டதாகவும், திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு அடுக்கடுக்கான துரோகங்கள் இழைக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். விவசாயிகளை பாதிக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் என்றும் உறுதிபட தெரிவித்தார். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிற்கு, தமிழக மக்களுக்கு எவை நன்மை பயக்கக்கூடியதோ அவற்றை மட்டுமே ஆதரிப்பது என்பதும், தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிரானவைகளை எதிர்ப்பும் என்பதும் தான் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வரும் கொள்கையாகும். முந்தைய மைனாரிட்டி திமுக அரசின் ஆட்சி காலத்தில் 2006 முதல் 2011 வரை சுமார் 16,000 ஏக்கர் விளைநிலங்கள் வீட்டு மனைகளாகவும் தொழிற்சாலைகளுக்காகவும் இதர பயன்பாட்டிற்காகவும் மாற்றம் செய்துள்ளனர். முந்தைய மைனாரிட்டி திமுக அரசு நிலஎடுப்பு சட்ட விதிகள் எதையும் பின்பற்றாமலேயே விவசாயிகளிடமிருந்து நிலத்தை எடுத்துக்கொண்ட நிகழ்வுகளும் உண்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரையில் எந்த ஒரு தனியார் நிறுவனத்திற்கெனவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த நிலத்தையும் கையப்படுத்துவது இல்லை. தொழில் பூங்காக்களுக்காக நிலம் கையப்படுத்துவது பொது காரியங்களுக்காகத்தானே அன்றி எந்த ஒரு தனியாருக்கும் அல்ல. இந்த சட்ட திருத்த மசோதா பொது நலனுக்காகவே என்பதால் தான் இதனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மக்களவையில் ஆதரித்தது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தெளிவாக எடுத்துக் கூறியுள்ளார்கள் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.